ஏஐ செலக்ரிட்டிஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக கமெண்ட்டு முக்கியம் பிகிலு. ஓகேவா, நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் நெக்ஸ்டோட எபிசோட் 2 தான். வாங்க வெயிட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு ஹீரோயின், அதாவது ஹைஸ்கூல் படிப்பாங்கள்ல அந்த டைமில் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கடையில் போயிட்டு கிரில்லெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த பைத்தியம் ஒரு நல்ல பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல, இதை நம்பி நான் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கழுவிட்டு இருக்கான். எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து போடுறாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போகிறான். ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு, நீ போடுறது வந்து என் டெட் பாடி தாண்டி போகணும், ப்ளீஸ்டா என்னை விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்க, சரி நான் போகல ஏம்மா உன் கூடயே தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கழுவிட்டு அந்த வந்த காசில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவுத்து மேலே ஒட்டுவாங்கள்ல ஸ்டார்ஸ், அந்த நைட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணால் கலராக எரியுமே, அந்த மாதிரி ஸ்டார்ஸ் வாங்கிட்டு கூடவே அவங்க அம்மாவுக்கு ஏதோ கோல்டில் வந்து ஏதோ வாங்கி கொடுக்குறா. அவங்க அம்மா பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணியிருக்கா. அந்த கிஃப்ட்டை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே சின்ன வயசில் அவள் படுத்துட்டு இருக்கிறது பார்ப்பாங்க. இப்போது அப்படியே பெரிய வயசில், அதாவது யூஎஸ்ஏலேருந்து வந்திருப்பாள், அந்த படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு குப்பை ரூமில் வந்து படுத்துட்டு இருக்கா. அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இங்கே நம்ம ஹீரோ கிளம்பிட்டு இருக்க சொல்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரோ மாதிரி வரப்போகுது இந்த நைட் அப்படின்னு சொல்லிட்டு, மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் எழுந்து வரா, சாப்பாடு எனக்கு இல்லை 3 பேருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நானே என்னோட இது தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா ஒரு முறை மறிக்கிறாங்க. அப்போ நைட் அவள் என்ன சொல்லியிருப்பான்னா, உண்மையை சொல்லு, இப்போ என்ன நடக்க போகுது, சரி விடு, நீ இதெல்லாம் பண்ணிட்ட, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இப்போ போய் தூங்க போகிறேன், அப்புறம் காலையிலேருந்து சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வேலை தேடாமல் எந்த வேலையும் இல்லாமல் உருப்படியாக இல்லாமல் சும்மா ஊரை சுற்ற போகிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் இவங்க காண்டா இருக்கவங்க போல இருக்குது. அவளை சாப்பிட விடாமல் கூட திட்டிட்டு இருக்காங்க. அவங்க தம்பியும் வரான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்ட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ப்ளஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வராங்க. வாங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, ஆன்ட்டி பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு இருக்கான் நேராக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஹீரோ கூட சாப்பாடெலாம் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, என்னடி ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அன்றைக்கி அடித்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவள் ஒரு நாள் ஸ்கூலை வீட்டு ஓடி போனாலே, அப்போயே நீங்கள் அவள் கால் உடையிற அளவுக்கு அடிச்சிங்கல்ல, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, தம்பி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அவள் சண்டை போடுற டைம் அவங்க அம்மா ஒரே ஒரு முறை முடிச்சுட்டு எங்கேயோ போகிறாங்க. இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டா. அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நீ கண்டுபிடிச்சிடுவேன், 3, 2, 1 அப்படின்னு முடிக்கிறாங்க. யாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான். அவங்க நம்பரை எண்ணி முடிக்க கரெக்டாக ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம் கேட்குது. யார் அது, அம்மாவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் பேஸ்மெண்ட்டில் ஒருத்தர் குடியிருக்காங்க, அவங்க கோவம் வரும்போது மட்டும்தான் அங்கே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் அவ்வளோ கோவப்படுத்தினா தெரியல, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போய் கேட்குறா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, என்னடி அம்மா கேட்க சொன்னாங்களா அப்படின்ட்டு ஹீரோயினும் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டான். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க, நீ வேலைக்கு போக வேணாவாமா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்ல, சரி நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஹீரோ இருக்கான். இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் படுத்துட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. நீ எழுந்து உட்காரு, நான் வரேன், நீ எதுக்கு என்னை இப்போ கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ எழுந்து உட்காரு, நான் வரேன் அப்படின்றான். வா அப்படின்னு சொல்ல இவனும் போய் உட்காரான். என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று மாட்டி விட்டால அதுக்கு கழுத்தை பிடிச்சிட்டு நெரிக்கிற மாதிரி, எனக்கு ஒன்று தெரியுமா, துரோகம் பண்ணுறவங்க மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கா. வலிக்கு தெரியும், சாவ போறேன்டி விடுறீன்ட்டு ஹீரோ கத்த, பின்னாடியே ஒரு கும்முன்னு ஒரு அடி. அம்மா அப்படின்றா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஏன்டி அவனை சாவடிக்கிற, முதல்ல உன்னை தாண்டி சாவடிக்கணும், எதுக்குடி அவங்க கழுத்து பிடிச்ச அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லடப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, தம்பியோட ஆஃபீஸுக்கு கொண்டு போய் ரைஸ் கேக் வச்சுட்டு வா அப்படின்ட்டு. அவன் ஆஃபீஸ்க்கு அவனே கொண்டு போக சொல்லுங்கள், நான் எதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல, கொண்டு போய் வச்சுட்டு வா சொல்கிறான்ல, அவன் தான் ஆஃபீஸ் திறக்க போகிறான்ல போ அப்படின்னு சொல்ல, சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஆஃபீஸில் ஆல்ரெடி நம்ம சீனியர் இருக்கார், அப்புறம் அந்த பொண்ணு இருக்கா, எல்லாருமே இருக்க. நம்ம ஹீரோயினும் வர, நீங்கள் தானே அந்த பொண்ணு, ஹீரோ உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆக்சுவலாக அவனை நான் தான் வளர்த்தேன் சின்ன வயசுலேருந்தே, அவனுக்கு அவ்வளோவா கொரியன்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கதை சொல்லியிருப்பா. அதாவது இவன் வந்தது, இவனை வந்து பசங்க புள்ளி பண்ணுவாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே சொல்லுவான். அப்போது நம்ம ஹீரோ வந்து அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவள் சும்மா புளிக்கிட்டு இருப்பா, எல்லாமே போய் தான் சொல்லுவாள், அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவாள். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவான். அவன் ஃபஸ்ட்டு பார்த்தப்பே கலீஜாக இருந்தா, ரொம்ப அழுக்காக இருந்தா, எப்போவுமே வந்து சும்மா நோண்டிகிட்டே இருப்பா, என் காசெல்லாம் வேறு திருடிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே அப்போ தான் அந்த பொண்ணும் அந்த சீனியரும் சொல்லுவாங்க, சார் இவர் இவ்வளோ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணி நான் இப்போ தான் சார் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாம் நானும் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லுவாங்க. நான் நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கேன், அதில் ஒரே ஒரு ட்ராமா தான் எனக்கு இன்னும் விளங்காதது, அந்த ட்ராமா மாதிரி தான் இதுவும் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ் அதுதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகுது. இங்கே அவங்க அம்மா கடை வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பொருளை பேசவே 4-5 பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவள் பொண்ணு வந்துட்டா தெரியுமா, அவள் பொண்ணு வந்து என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு வந்துட்டாலாம், அந்த பையனை அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க, இவங்களும் போய் பின்னாடி நிற்கிறாங்க. ஓ நீ வந்துட்டியா, இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தோல் உரிக்கிற மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னு கேட்க, இல்லை தோல் உரிக்கணும், சில பேரோட தோலை உரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக, இவங்களும் அமைதியாக போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டாங்க. அது யாருன்னா அவங்க ஃப்ரெண்டோட ஆஃபீஸில். அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயினோட அம்மா தான். ஆக்சுவலாக ஒரு 4 பேர் ஃபஸ்ட்டில் காமிச்சோம் பார்த்தீங்களா, மீசுக் ஏசுக்குன்ட்டு, இன்னும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, அவங்களோட பேரும் சூக்கில் தான் முடியும் போல இருக்குது. அவங்க 4 பேருமே சூக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னடி ஏதடி அப்படின்ட்டு அவங்களும் கேட்க, இந்த மாதிரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஏசுக்கு, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஹீரோவோட ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு அப்படின்னு சொன்னால், அதில் வந்து 2 பேர் வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒத்துக்காதவங்களாம், அதாவது ஆகாதவங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்பாங்களே அந்த மாதிரி. அவங்களே அடி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசிகிட்டு இருக்கா. சரி விடு பார்த்துக்கலாம், இதில் வேறு நான் வேறு என் பொண்ணோட இன்விடேஷன்லாம் அனுப்பி வச்சுட்டேனே, இப்போ நின்று போச்சுன்னு தெரிஞ்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் வந்து மொட்டை மாடியில் படுத்துட்டு, ஆஹா கொரியன் சன்செட் தாண்டா சன்செட்டு அப்படின்ட்டு அவளும் பேசிகிட்டு இருக்கா. அங்கே வந்து வெங்காயத்தாலாம் இருக்குது, அதில் முட்டைலாம் போட்டு நல்லா பேன் கேக் மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வரா, வாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் வந்து ஹீரோவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவான். நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருவான். இங்கே ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, எனக்கு அவள் மூஞ்ச பார்க்க பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏய் நம்ம பொண்ணு தானே, அவள் எதனா பண்ணியிருப்பா, ஸோ அவகிட்ட எதனா கேட்கலாம்ல, நம்ம பொண்ணு எந்த ரீசனுமே இல்லாமல் பண்ண மாட்டாள் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவள் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இங்கே வரமாட்டேன்னு சொன்ன ஹீரோவும் வந்துட்டான். வந்துட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நான் பீர் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறா. அப்போது ஹீரோயின் கேட்குறா, நேற்று காலையில் ஆஃபீஸில் இருந்தப்போ ஏதோ சீரியஸாக போச்சே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்னென்னா, இவன் எங்கேயும் வந்து டிசைன் பண்ணி கொடுத்து ஆர்கிடெக்ட் பண்ணிட்டு இருப்பான், அவங்க காசு லேட்டாக தரேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானே மாற்றுவாங்க, ஸோ அந்த பிளானுக்கு அதிகமாக காசு தேவைப்படுது, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதை தான் வந்து ஹீரோயின் கேட்டிருப்பா. ஸோ வந்து ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நான் சுட்ட பேன் கேக்கு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு வேணாம், அந்த தீஞ்சி போந்தெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, என் ப்ரைடை ரொம்ப நீ வந்து சோதிக்கடாடா, ரொம்ப அசிங்கப்படுத்துறடா அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி ஓகே இங்கே வா, ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், என்ன ஆச்சு நிஜமாக சொல்லு, என்கிட்ட சொல்லு, பரவாயில்ல யார்கிட்ட ஒருத்தர்கிட்டையாவது சொல்லணும்ல அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயின் அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் தான் சொன்னல என்னை நம்பக்கூடாதுன்ட்டு அப்படின்ட்டு திரும்ப அவள் கழுத்து போட்டு முறுக்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்களா உன்னை, அதனால தான் வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னல என்னை நம்பாதன்ட்டு அப்படின்ட்டு போய் முறுக்கின்னு இருக்கா கழுத்தை. அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அதாவது நம்ம எக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயினோட எக்ஸ், கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்தால, அவனுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவன் எடுக்கலை. இவளை பார்த்ததும் ஃபோனை உள்ளே வச்சுட்டாங்க. இவளுக்கு ஒரு டவுட், என்னம்மா யாருக்குமா கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வர, அவங்க அம்மா எதுவுமே சொல்ல. இவள் டக்குன்னு ஃபோனை பிடிங்கி பார்த்தா அவனுக்கு தான் போயிருக்கு ஃபோனு. நான் தான் சொன்னல எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு, திரும்பி எதுக்குமா நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா.
நீயா என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேற, சரி அதுக்கிட்ட அவங்ககிட்டயாவது கேட்கலாமே அப்படின்னு தான் நான் வந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறான், அவன் நம்பர் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டா. இவள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாக, இங்கே நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டரை பார்க்க சீனியர் கூட போயிட்டுருக்கான். சரி அவன் எதனா ஒன்றும் எழுத மாட்டான்ல, நான் வந்து கொடுக்குறேன் இன்டர்வியூ, எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். அவன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சும்மா நீங்கள் அவன் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் வரல அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வரான். அது வேற யாரும் இல்லை, டானோ தான். அதை வராரு, அவன் அந்த வழியில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே ஒரு பாட்டி வந்து ஏதோ அட்டைப்பெட்டிலாம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் வந்து ரோட்லேயே விழுந்துட்டு இருக்கு, அதை எடுத்து கொடுக்க போகிறான். கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கூட. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எப்படி தூக்கிட்டு போயிடுவீங்களா பேலன்ஸ் பண்ணி அப்படின்ட்டு அவன் கேட்குறான். பட் செகண்ட் ஹீரோக்கு அதை வந்து கூட கொண்டு போய் போட்டுட்டு வரணும்னு தான் தோணுது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் யோசனை புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே நீ தள்ளுறியா நான் தள்ளுறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே நான் தள்ளுறேன் நீங்கள் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களே கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம சீனியர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அவ்வளோ காசு தான் வருதுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நம்ம ரெண்டு பேராலே அதை இழுத்துட்டு போக முடியல, தனியால் அவங்க எவ்வளோ இது பண்ணுவாங்க, லைஃபே ரொம்ப டஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, பஸ்ஸில் இருக்கா, பஸ்ஸில் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அதாவது அவள் என்ன யோசிக்கிறான்னா, இவளா ஆஃபீஸ் விட்டு நின்றுக்க மாட்டா, ஆக்சுவலாக அவளை ஆஃபீஸில் வேலையை விட்டு அவளை தான் தூக்கியிருப்பாங்க. நீ கொரிய பொண்ணு, நீ ரொம்ப ஒர்க்காக இருக்க, யாருமே மதிக்க மாட்டேன்ற, தான்ற ஆணவம் உனக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு தான் வேலையை விட்டு நின்று இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ ஃபியான்ஸே இருந்தார்ல, அவருக்கு கால் பண்ணி எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நீ என் கூட இருக்கணும்னு அழுகுறா. பட் அந்த ஃபோனை எடுக்கலாம. சரி எங்கே இருப்பாருன்ட்டு தேடிட்டு போகிறா. அங்கே தேடிட்டு போனால் நிறைய பேர் பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பொண்ணு கூட. அவள் அதை பார்த்ததுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருப்பா போல இருக்குது. பட் அவள் அதை வீட்டில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்னம்மா பஸ் நின்றுடுச்சு இறங்குமா லாஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்ல, இறங்கிட்டு திரும்ப அதே பஸ்ஸில் ஏறிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இருக்கா பாவம். இங்கே நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுனா ஒரு விஷயத்தை ரெக்ரெட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ எடுத்த டிசிஷனை வந்து நான் ரெக்ரெட் பண்ணுவேன், பிகாஸ் நான் யோசிச்சு எடுத்தேன், பட் அது என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா வந்து கிளம்புறாரு. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனுக்காவது வருவீங்களா அப்படின்னு கேட்க, தெரியல எனக்கு டியூட்டி இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கான்ல சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே ஹீரோயினும் வீட்டுக்கு போக சொல்ல பார்த்தா ஒரு மரம் ஒன்று பார்க்குறா, ப்ரொமகனட் ட்ரீ, அதாவது மாதுளப்பழ மரம் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தால் வீட்டிலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி இந்தா இதை வச்சுக்கோ ஓகேவா, உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, நீ இன்னைக்கு இங்கே வந்ததுமே நிறைய பண்ணிட்டேன், உன்னோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறல அதுக்கான கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, நீ அதை கொடுக்கல நாளைக்கே கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு நாளைக்கு ரொம்ப வேலையாக இருக்குதா, பிஸியாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிடுறா. சரி ஓகே இவ வரமாட்டா போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். பட் அங்கே வந்து அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க. அவங்க அம்மா கிட்டே இப்போ ஃபஸ்ட்டு கேட்டிருப்பா, நாளைக்கு தானேம்மா அவன் ஆஃபீஸ் திறக்கிறான் அப்படின்ட்டு. ஆமாம் நீ வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மாவுக்கு அவள் வரது பிடிக்கல போல இருக்குது. அதனால வந்து இவளும் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா. ஆஃபீஸ் ஃபங்க்ஷனோட இதுக்கு போவாளா மாட்டாளா, அங்கே போய் என்ன நடக்கும் அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.